ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 2024ஆம் ஆண்டுட இயர் டயக்ராம் பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டுட இயர் டயக்ராம். இது வந்து எப்பயுமே இயர் டயக்ராம் 8வது யூனிட்டில் இது 9வது கேள்வியாக வாரது எல்லாருக்கும் தெரியும். ரைட். பழைய பாஸ் பேப்பரை எடுத்து விட இந்த வருஷம் பாஸ் பேப்பரை பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக மாணவர்கள் இலவு கருதி ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக தந்திருக்கிறாங்க. வளமையாக ஒவ்வொரு பெரிய பந்தியோனை தந்து போட்டு இயர் டயக்ராம் வரைய சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த முறை ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக இலகுப்படுத்தி தந்திருக்கிறாங்க. ரைட். இப்போ பார்ப்போம். இதில் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் கஸ்டமர் ஒரு விசேட அடையாளங்காணி சிஐடி, ஒரு பெயர் சிநேம், முதற் பெயர் சிஎஃப் நேம், குடும்ப பெயர் சிஎஸ் நேம் கொண்டது. அதாவது இப்போ நமக்கு இப்போ விளங்கணும் இதில் வந்து கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஒரு என்டிடி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கஸ்டமர் ஐடிக்குரிய பண்பெல்லாம் தந்துக்கிறாங்க. அதே மாதிரி அவர் ஒரு ஃபோன் தொலைபேசி இலக்கம் வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் தந்துக்கிறாங்க. ரைட். அடுத்த பாயிண்ட்ஸை பார்ப்போம். ஒவ்வொரு வாகனத்திற்கும் ரைட். ரெண்டாவதாக இப்போ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு என்டிட்டி உருவாகுது. அடுத்து வந்து வெஹிக்கிளுக்குரிய ஒரு அட்ரிபியூட்ஸ் பண்பு வருது. 2 பண்பு தராங்க. அடுத்து 3வது பந்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிபொருள் நிரப்பு நிலையம் பல பெட்ரோல் வகைகளை விற்கின்றது. ரைட். இதில் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு என்டிட்டி வரப்போகுது. ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பெட்ரோல் ஐடி மற்றும் பெட்ரோல் விலை அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ரோல் ஐடிக்கான பண்பை தரோம். இப்போ நம்ம எடுத்த மூச்சுக்கே இப்போ ஃபெஸ்ட்டுக்கே இருந்து வாசித்து செஞ்சுட்டு போகலாம். இப்போ அதை விட இப்போ பந்தியோருக்கா வாசித்து போட்டு அது ஒரு ஐடியா ஒன்று எடுத்துகிட்டு செய்யலாம் தானே. இப்போ எத்தனை என்டிட்டி வருது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பேச்சஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று தரோம். ரைட். அடுத்தது ஒவ்வொரு பெட்ரோலையும் வாங்குவதற்கு வெஹிக்கிள் நம்பர், பிஐடி, எஸ் குவாலிட்டி, எஸ் டேட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தரவு தரோம். ரைட். இப்போ நம்ம வந்து இப்போ இதெல்லாம் வச்சு போட்டு கீழே தந்துக்கிறோம். இப்பிரயோகத்திற்கு உட்பொருள், பண்பு, தொடர்புடைமை ஆகியவற்றை காட்டும் ஒரு இஆர் வரைபடத்தை வரைக. இதான் இப்போ நமக்கான கேள்வி. ஒரு இஆர் வரைபடத்தை வரைக. இதில் வந்து முக்கிய பண்புகள் கீழ் கோடிடுக. அதாவது உங்களுக்கு ஐடென்டிஃபை அட்ரிபியூட்ஸுக்கு வந்து கோடிடுக அப்படின்னு சொல்லி தந்துக்கலாம். மிச்செல்லாம் நீங்கள் உங்களுக்கு நார்மலாக தரது தான். ரைட். இப்போ வந்து கேள்வி பார்க்க போனோம்னு சொன்னால் முதலாவது ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் ரைட். நமக்கு தெரியும் இப்போ கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஒரு என்டிட்டியே வருது. நான் நேரத்துக்கே சொல்லியிருந்தேன். ரைட். கஸ்டமர் ஒரு விசேட அடையாளங்காணி சிஐடி அப்படின்னு காட்டணும். அதாவது தனித்துவமாக அடையாளம் காட்டப்படுறதுக்காண்டி அவருக்கு ஒரு விசேட அடையாளங்காணி சிஐடி தரப்படுது. இப்போ இங்கே நம்ம தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுன்னு சொன்னால் என்ன செய்வோம்? ஒரு கோடு போடுவோம். ரைட். அதுக்கு பிறகு ஒரு பெயர் சிநேம் ஒரு முதற் பெயரையும் குடும்ப பெயரையும் கொண்டிருக்கு. ரைட். இங்கே வந்து நமக்கு விளங்குது ஒரு கம்போசிட் பண்பு, கம்போசிட் அட்ரிபியூட்ஸ் ஒன்று வருதுன்னு தெரியும். ரைட். கம்போசிட் அட்ரிபியூட்ஸ் வந்து எப்படி காட்டணுமோ ஒரு சிநேம் அது வந்து கம்போசிட் அட்ரிபியூட்ஸாக வருது. சிஎஃப் நேம் அதாவது முதல் பெயராகவும் சிஎஸ் நேம் ஒரு குடும்ப பெயராகவும் வருது அப்படின்ட்டு சொல்கிறான். ரைட். கம்போசிட் அட்ரிபியூட்ஸை நம்ம இந்த மாதிரி காட்டுவோம். ரைட். அடுத்து வந்து ஒரு தொலைபேசி ஒன்று வச்சுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு பண்பு. ஆகியன உள்ளன. ஒரு வாடிக்கையாளருக்கு பல தொலைபேசி எண்கள் இருக்கலாம். ரைட். இங்கே நமக்கு மல்டி வேலிட் வருது. மல்டி வேலிட் வந்துச்சுன்னு சொன்னால் எப்படி காட்டுவோம்? அதாவது ஒரு தொலைபேசி எண் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வாடிக்கையாளருக்கு பல தொலைபேசி எண்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போ வந்து மல்டி வேலிட் வந்துச்சுன்னா நம்ம ஒரு அட்ரிபியூட்ஸை 2 வட்டம் போட்டு காட்டுவோம். ரைட். விளைச்சா அதுக்கு பிறகு சொல்கிறோம் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் சொந்தமாக ஒரு வாகனம் அல்லது பல வாகனங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வெஹிக்கிள் ஒரு என்டிட்டிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவன் கைக்கிறான். அதில் வந்து ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் சொந்தமாக ஒரு வாகனம் அல்லது பல வாகனம், ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் சொந்தமாக ஒரு அல்லது பல வாகனங்கள் காணப்படலாம் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ இதில் வந்து வெஹிக்கிள் அதை பற்றி கேட்குறான். வெஹிக்கிள்ன்ற ஒரு என்டிட்டியை பற்றி கேட்குறான். ரைட். இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கத்தக்கன நம்ம அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். ரைட். ஒவ்வொரு வாகனத்திற்கும் ஒரு விசேட வாகன எண்ணும், அதாவது ஒரு வெஹிக்கிள் நம்பர் இருக்கு. ஆனால் அது எப்படி சொல்கிறோம், ஒரு விசேட வாகன எண்ணால். அப்போ அது அங்கே ஒரு தனித்துவமாக அடையாளம் பட போகுது. ரைட். அடுத்தது வந்து வி மாடல் ஒரு மாதிரியும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறான். ரைட். வி மாடல் ஒரு வாகனம் மாதிரியும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறான். ரைட். ஒவ்வொரு வாகனமும் ஒரு வாடிக்கையாளருக்கு உரித்தாகும் அப்படின்னு சொல்கிறான். ஒவ்வொரு வாகனமும் ஒரு வாடிக்கையாளருக்கு உரித்தாகும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல இது வந்து அடையாளப்படுத்தப்பட்டு காட்டணுமா, மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் அதை ஏர் டயக்ராம் வரையக்குள்ள அதில் அடையாளப்படுத்தி காட்டினீங்கன்னா ஓகே. ரைட். இதில் ஒவ்வொரு வாகனமும் ஒரு வாடிக்கையாளருக்கு மாத்திரம் சொந்தமான. இப்போ இதில் நேரத்துக்கு சொல்லிக்கிறான் பாருங்கள். ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் சொந்தமாக ஒரு வாகனம் அல்லது பல வாகனங்கள் காணப்படலாம் அப்படின்னு சொல்லிக்கிறான். இப்போ அதாவது வாகனம் வச்சுக்கிறது தான் இப்போ கஸ்டமர் ஒரு தகவல் தந்துக்கிறான். ரைட். அதில் வந்து நீங்கள் தமிழால் எழுதக்கொள்ள இதில் வாகனங்களை கொண்டிருத்தல் அப்படி அதை எழுதலாம். ரைட்டா? ரைட். இதில் வந்து இங்கிலீஷால் அவுன்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ரைட். இதில் ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை வச்சிருக்கான். ஒரு வாடிக்கையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாகனம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட. இதில் நம்ம இதில் விளங்கிக் கொள்வோம், இது ஒன் டு மெனி அப்படின்னு சொல்லி. ரைட். இது விளங்கிச்சா? அதாவது பந்தில் பாருங்க, ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் ஒரு விசேட அடையாளம் காணி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நமக்கு தெரியும் இதில் வாடிக்கையாளர்னு சொல்லி ஒரு பண்பு வருது, ஒரு என்டிட்டி வருது. ரைட். அதோட அவருக்கு ஒரு சிஐடி, சி நேம், அந்த சி நேம் வந்து சிஎஃப் நேமாகவும் சிஎஸ் நேமாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ரைட். அங்கே நாங்கள் பிரித்து காட்டுங்க. சி நேம் வந்து ரெண்டாக கம்போசிட் பண்பு வந்து எஃப் நேமாகவும் சிஎஸ் நேமாகவும் பிரித்து காட்டப்பட்டிருக்கோம். ரைட். அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து ஒரு தொலைபேசி எண்ணை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொலைபேசி எண் வந்து மல்டி வேலிட் பட்பண்பை கொண்டிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறான். பல தொலைபேசி இலக்கங்கள் அதை வந்து நாங்கள் 2 வட்டம் போட்டு காட்டுவோம். காட்டி. ரைட். அடுத்த 2வது பந்தியில் வந்து ஒரு வாகனத்து வெஹிக்கிளை பற்றி காய்ச்சிருக்கேன். அதில் வெஹிக்கிளுக்கு வந்து விசேடமாக வெஹிக்கிள் நம்பர் காட்டப்பட்டிருக்கு. வெஹிக்கிள் நம்பரை நம்ம அடையாளப்படுத்தி காட்டுவோம். வீணோ அதை சொல்லி தனித்துவமாக அடையாளப்படுத்தி காட்டுறதால கீழே ஒரு கோடு போடுவோம். ரைட். அடுத்தது ஒரு மாதிரி வி மாடல் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாகனமும் ஒரு வாடிக்கையாளருக்கு மாத்திரம் சொந்தமானது. அதை நிறைய வாகனம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஒரு வாடிக்கையாளர், அதை ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறான். ரைட். இங்கால இருந்து பார்க்கக்குள்ள ஒன் டு மெனி, ஒரு வாடிக்கையாளர் ஒன்று அல்லது பல வாகனங்களை வச்சிருக்கலாம். இதில் ஒவ்வொரு வாகனங்களும் ஒரு வாடிக்கையாளருக்கு சொந்தம் அப்படின்ட்டு சொல்கிறான். ஓகேவா? ரைட். இதெல்லாம் நோட் பண்ணுறோம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 3வது பந்திக்கு போவோம். மூணாவது பார்த்தோம்னு சொன்னால் இதில் எரிபொருள் நிலையம் பல பெட்ரோல் வகைகளை கொண்டிருக்கு. ரைட். இதில் வந்து பெட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு என்டிட்டி வருது. எரிபொருள் நிலையம் வந்து ஒரு பல பெட்ரோல் வகைகளை கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறான். ரைட். அப்போ இதில் பெட்ரோல்னு சொல்லி ஒரு என்டிட்டி வருது. ரைட். அடுத்தது பார்ப்போம். ஒவ்வொரு பெட்ரோல் வகைக்கும் ஒரு விசேட அடையாளம் காணியும். ஒவ்வொரு பெட்ரோல் வகைக்கும் அது தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு பண்பு சொல்கிறோம். ஒரு விசேட அடையாளம் காணியும் லிட்டருக்கான விலையும் ப்ரைஸ், அதில் 2 பண்பு வருது. பிஐடி, பி ப்ரைஸ் 2 வருது. ஒன்று பிஐடி, அடுத்தது வந்து பி ப்ரைஸ். இது வந்து தனித்துவமாக அடையாளம் காட்டப்படுறதால நம்ம கோடு போட்டு காட்டுறோம். ரைட். அடுத்தது வந்து பெட்ரோலுக்கான ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். மேலே வாசிப்போம். 4வது பந்தி, ஒரு வாகனத்திற்கு வெவ்வேறு பெட்ரோல் வகைகளை கொள்வனவு செய்யலாம்.
ரைட்டா. இப்போ கொள்வனவு செய்தல் அப்படின்னு சொல்லி ஒரு தொடர்புடைமை கொண்டு வரலாம். ரெண்டுக்குரிய தொடர்புடைமை தான் காணிக்கலாம். ஒரு வாகனத்திற்கு வெவ்வேறு பெட்ரோல் வகைகளை கொள்வனவு செய்யலாம். இப்போ எடுத்தோம்னு சொன்னால் ஒரு வாகனத்திற்கு வெவ்வேறு பெட்ரோல் வகைகளை கொள்வனவு செய்யலாம். இல்லைச்சா, ஒரு வாகனத்துக்கு இங்கால வாகனத்துலேருந்து பார்க்கல ஒரு வாகனத்திற்கு வெவ்வேறு பெட்ரோல் வகைகளை கொள்வனவு செய்யலாம். அவனோட காய்ச்சல்களுக்கு நாங்கள் இப்போ ரிலேஷன் கொடுத்துக்கோம். மேலும் பார்ப்போம். ரைட். அடுத்து வந்து ஒவ்வொரு பெட்ரோல் வகைகளையும் பல வாகனங்களினால் வாங்கப்படலாம். ஒவ்வொரு பெட்ரோல் வகையும் பல வாகனங்களால் வாங்கப்படலாம். ரைட். இங்காலிருந்து பெட்ரோலில் இருந்து வெஹிக்கிளுக்கு நாங்கள் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு பெட்ரோல் வகைகளையும் பல வாகனங்களுக்கு வாங்கப்படலாம். ரைட். இப்போ என்ன முடியும்? வெஹிக்கிள் டேபிளிலேருந்து பெட்ரோல் டேபிளுக்கு வந்தாலும் அது 1 to many, பெட்ரோல் டேபிளிலிருந்து வெஹிக்கிள் டேபிளுக்கு எங்கே பார்த்தாலும் 1 to many, ஆக many to many. ரைட். ஓகே. ரைட். இப்போ அடுத்த பண்பை பார்ப்போம். ஒவ்வொரு பெட்ரோலையும் ரைட், இங்கே ஒவ்வொரு பெட்ரோலையும் வாங்குவதற்கு வாகன எண் நாங்கள் இதில் மெனி டு மெனி வந்தால் நம்ம ஸ்கீமாக படிக்கக்குள்ள பார்த்தோம். மெனி டு மெனி வந்துச்சுன்னு சொன்னால் மூணாவதாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் அது ஸ்கீமாக எழுதுறேன்னு சொன்னால் வெஹிக்கிளுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கீமாவும் பெட்ரோலுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்கீமாவும் எழுதி போட்டு மூணாவதாக இது ரெண்டுக்கும் சேர்த்து பொதுவாக ஒன்று பேச்சஸ் அப்படின்னு சொல்லி எழுதி பிஐடி இதில் வெஹிக்கிள் ஐடி அதை நம்ம எழுதுவோம். இது எல்லாருக்கும் தெரியும் தானே, பிஐடி வெஹிக்கிள் நம்பர் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்போ அதே மாதிரி தான் இதில் ஒவ்வொரு பெட்ரோலை வாங்குவதற்கும் வாகன எண் வினோமுறையும் ஒரு பெட்ரோல் வகை அடையாளம் காண்பதற்கு பிஐடி, அது ரெண்டையுமே இப்போ நமக்கு வாகனத்திலோட தனித்துவமான பிரைமரி கீயையும் பெட்ரோலுக்கான பிரைமரி கீயையும் ஒன்று சேர்த்து நமக்கு ஒரு தகவல் தரோம். பெட்ரோலின் அளவு எஸ்கியூ குவான்டிட்டி சரியா, அடுத்து வந்து விற்ற தேதி ஆகியவனை பதிவு செய்யப்படுகின்றது. ரைட். இங்கே வந்தோம்னு சொன்னால் இப்போ பெட்ரோல் டேபிளில் பெட்ரோலுன்ற அளவு வந்துச்சுன்னு சொன்னால் இதில் குவான்டிட்டி வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம், என்னத்துக்காக வந்து இந்த பெட்ரோல் அளவு இந்த வந்துருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு அதுக்கான ஆன்சர் இல்லை. அதே மாதிரி பெட்ரோலுக்கான வித் டேட் அப்படி அதையும் இதில் வந்துச்சுன்னு சொன்னால் டி டேட் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த டேட் வந்து ஏன் இதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் அதுக்கும் ஒரு ஆன்சர் இல்லை. அதுக்காக வேண்டிதான் இதில் நமக்கு வாகன டேபிளையும் பெட்ரோல் டேபிளையும் ஒன்று சேர்த்து இந்த பேச்சஸிங் அட்டவணையில் நம்ம ரெண்டுக்கும் பொதுவாக இந்த பெட்ரோல்ற குவான்டிட்டியையும் பெட்ரோல் வித் டேட்டையும் எழுதுவோம். அப்போ இந்த வாகன டேட்டுக்கும் இந்த வாகனத்துடைய அட்டவணைக்கும் பெட்ரோல் அட்டவணைக்கும் பொதுவாக இருக்குது. அணிஞ்சா திருப்பி ஒருக்கா சொல்கிறேன் பாருங்கள். இதில் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி பெட்ரோல் டேபிளில் வந்துச்சுன்னு சொன்னால் என்னத்துக்காக இந்த குவான்டிட்டி இதில் வருதுன்னு சொல்லி நமக்கு இந்த பெட்ரோல் டேபிள் எடுத்தோம்னு சொன்னால் பெட்ரோல் ஐடி, பெட்ரோல் ப்ரைஸ், பல வகையான பெட்ரோல் இருக்கிறதால அந்த பெட்ரோலுக்கான ஐடியும் அதுக்கான ப்ரைஸும் இருக்குது. குவான்டிட்டி இங்கே வந்துச்சுன்னு சொன்னால் என்னத்துக்குரிய குவான்டிட்டி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த டேட் வந்துச்சு சொன்னால் எதுக்குரிய டேட் இதுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியாது. இப்போ வெஹிக்கிள் அட்டவணையும் பெட்ரோல் அட்டவணை ரெண்டையும் சேர்த்து இணைச்சி பார்க்கக்குள்ள ரைட் இதில் இந்த டேட்டுக்குரிய இந்த அளவு பெட்ரோல் இந்த வாகனம் வந்து அடிச்சிட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இலவாக அடையாளம் பண்ணலாம். விளைஞ்சா இப்போ ரைட் ஒரு டேட்டுக்குரிய 1 லிட்டர் இப்போ இந்த டேட்டு எடுத்துக்கொள்வோமே, இன்றைக்கு வந்து 17. அப்போ இந்த டேட்டுக்குரிய 8ஆம் மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி 10 லிட்டர் பெட்ரோல் இந்த நம்பருக்குரிய வாகனம் வந்து அடிச்சிட்டு போச்சு அப்படி. அதுக்காக வேண்டி இதில் இந்த குவான்டிட்டி டேட் ரெண்டும் பேச்சஸ் அட்டவணையில் வந்து சேரும். ரைட். அடுத்து 6வது பாயிண்ட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு ஊழியருக்கும் இந்த இடத்துல ஊழியர் அப்படின்னு சொல்லி ஒரு என்டிட்டி நமக்கு வருது. ரைட்.
ஊழியர் அப்படின்னு சொல்லி ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி ஒரு என்டிட்டி நமக்கு வருது. ரைட். அடுத்தது பார்ப்போம். ஒரு தனித்துவமான எண் எம்ப்ளாயர் நம்பர், அவருக்கு வந்து அது தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படலாம். கமா ஒரு பெயர், அவருக்குரிய ஒரு நேம். கமா ஒரு பதவி அதாவது பொசிஷன். கமா ஒரு வகை டைப், அவருக்குரிய ஒரு டைப், முழு நேரமாக அல்லது பகுதி நேரமாக இருக்கலாம். எந்த டைப், ஹாஃப் டைமா இல்லாட்டி ஃபுல் டைமா அப்படின்னு சொல்லி ஒரு டைப்பான ஒரு என்டிட்டியும் அவருக்கு கொடுக்கப்படுது. ரைட். ஆகிய உண்டு. ரைட். இதெல்லாம் நம்ம அங்கே வரைஞ்சிட்டு வருவோம். அவருக்கு எம்ப்ளாயி நேம்னு சொல்லி ஒன்று வருது. அது அங்கே அவருக்கு தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுது. ரைட். அடுத்தது வந்து எம்ப்ளாயி நேம், அடுத்தது வந்து எம்ப்ளாயி பொசிஷன், அதுக்கப்புறம் எம்ப்ளாயி டைப். ஓகே. ரைட். இந்த இடத்துல எம்ப்ளாயி நம்பர் தனித்துவமாக அடையாளம் படுத்தி காட்டணும். அது மிஸ் ஆகிருக்குது, நீங்கள் அதற்காக நோட் பண்ணிட்டா ஓகே. இந்த எம்ப்ளாயி நம்பர் தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படும். இந்த இடத்துல வெஹிக்கிள் நம்பர் தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படும். ரைட். ஓகே. ரைட். அடுத்ததாக ஒரு ஊழியர் பல பெட்ரோல் வகைகளை விற்கலாம். இப்போ நமக்கு தெரியாது ஊழியருக்கும் எதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி கதைக்கிறாங்கன்னு நமக்கு விளங்கல. இப்போ அவன் தான் கதைக்கிறான். ஒரு ஊழியர் பல பெட்ரோல் வகைகளை விற்கலாம். ரைட். பெட்ரோலுக்கும் ஊழியருக்குமான ரிலேஷன்ஷிப் இங்கே கதைக்கப்படுது. ரைட். இதில் ரிலேஷன்ஷிப் விற்பனை செய்தல் அப்படின்னு சொல்லி தமிழ் எழுதலாம், இங்கிலீஷ் எழுதலாம் சென்ஸ். ஓகே. ரைட். இப்போ ஒரு ஊழியர் ஒரு ஊழியர் பல பெட்ரோல் வகைகளை விற்கலாம். ரைட். பல பெட்ரோல் வகைகளை விற்கலாம் மட்டும் சொல்லி கேட்குறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம். ரைட். ஒவ்வொரு பெட்ரோல் வகைகளையும் பல ஊழியர்கள் விற்பனை செய்யலாம். ஒவ்வொரு பெட்ரோல் வகைகளையும் இது வந்து ஊழியர் அட்டவணையிலிருந்து நம்ம பெட்ரோல் அட்டவணைக்கு பார்க்குது. ரைட். இப்போ பெட்ரோல் அட்டவணையிலிருந்து ஊழியர் அட்டவணைக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு பெட்ரோல் வகைகளையும் பல ஊழியர்கள் விற்பனை செய்யலாம். ஓகே. ஒவ்வொரு பெட்ரோல் வகைகளையும் பல ஊழியர்கள் விற்பனை செய்யலாம். அப்படின்னு சொன்னால் இங்கால இருந்து பார்த்தா நம்ம மட்டுமே பெட்ரோல் எம்ப்ளாயி பக்கம் பார்த்தா நம்ம மட்டுமே மொத்தம் மெனி டு மெனி. ஓகே. மெனி டு மெனி. ரைட். வேறு எதுவும் தகவல் தந்துக்கிறாங்க. அவன் தந்த தகவலை வச்சு நான் இப்போ ஒரு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வரைஞ்சதெல்லாம் சரியான்னு சொல்லி பாருங்கள். கஸ்டமர் சொல்லி என்டிட்டி தரேன். கஸ்டமர் என்டிட்டிக்கு வந்து கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம் வந்து கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் சிஎஸ் நேம் குடும்ப பெயர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்து கஸ்டமர் ஃபோன் ஒன்று வச்சுக்கிறார். அவர் வந்து நிறைய ஃபோன் நம்பர் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பல தொலைபேசி இலக்கங்களை வச்சிருக்கிறார். அதனால் இதை மல்டி வேலிடாகவும் இதை வந்து கம்போசிட் பண்ணுறோம் காட்டுவோம். அடுத்தது வந்து வெஹிக்கிள்னு சொல்லி ஒரு என்டிட்டி தரோம். வெஹிக்கிள்னு வந்து அங்கே தனி விசேடமாக அடையாளப்படுத்தப்படுது. வெஹிக்கிள்ன்ற மாடல் அங்கே தரோம். இதில் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து பல வாகனங்கள் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு வாகனத்தை ஒரு வாகனங்களை ஒரு கஸ்டமர் தான் வச்சிருக்கலாம். அது ரிலேஷன்ஷிப் 1 to many. ரைட். அடுத்தது வந்து பெட்ரோலை பற்றி பேசலாம். பெட்ரோலில் வந்து பெட்ரோலுக்கான தத்துவம் அடையாளப்படுத்துறதுக்கான பெட்ரோல் ஐடியும் பெட்ரோல் ப்ரைஸ் அப்படின்னு தரான். இதில் வந்து இந்த எஸ் குவான்டிட்டி எஸ் டேட் அப்படி வந்து தரத்துக்கு வந்து இது வந்து முதலாவது நமக்கு விளங்கணும். மெனி டு மெனி வந்துச்சு சொன்னால் நம்ம மூணாவதாக ஒரு அட்டவணை க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் பேஜஸ்ன்ற அட்டவணையில் பிஐடியும் வெஹிக்கிள் நம்பரும் ஒரு கம்போசிட் கீயாக வந்து அதில் இந்த எஸ் குவான்டிட்டி எஸ் டேட் அது ரெண்டும் நம்ம சிம்பிள் அட்ரிபியூட்ஸை வரும். ஓகே. ரைட். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குரிய தொடர்பு என்ன சொன்னால் ஒரு வாகனம் பல வகையான பெட்ரோலை எடுக்கலாம். பல வகையான பெட்ரோலை பல வகையான பெட்ரோலில் ஒரு வாகனங்கள் வேறு வாகனங்கள் அடிக்கலாம். அதுக்காண்டி மென் டு மெனி வரும். ரைட். அடுத்து வந்து எம்ப்ளாயி என்ற ஒரு என்டிட்டியை பற்றி கேட்கலாம். எம்ப்ளாயின்ற என்டிட்டிக்கு வந்து இது எம்ப்ளாயி நம்பர் வந்து தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படும்.
இது கோடுக்கு இது கட்டப்படும். ரைட். அடுத்தது எம்ப்ளாய்க்குன்னு ஒரு நேம் இருக்குது, அவர் ஒரு பொசிஷனில் இருக்கிறார், அவருக்கு டைப் இருக்கிறார், டைப் பண்ணுறதுக்கு ரைட். எம்ப்ளாய்க்கும் பெட்ரோலுக்கும் ரிலேஷன்ஷிப், அவர் விற்பனை செய்வதை பற்றி தராரு. அவர் ஒரு எம்ப்ளாயி வந்து பல விதமான பெட்ரோல் வகைகளை விற்பனை செய்யலாம், பல விதமான பெட்ரோல்களை ஒரு எம்ப்ளாயி வந்து விற்பனை செய்யலாம் அப்படின்னு தரம் மாறாக தரம். ரைட். ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்னு சொன்னால் மெனி டு மெனி. இது வந்து அவன் தந்த இஆர் டயக்ராம். இப்போ நீங்கள் இதை தேவையான நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறார்கள் எடுத்து வச்சுருக்கோங்க. ரைட். இதுக்கு பிறகு பாருங்கள், அவன் இது வந்து முதலாவது கேள்வியில் இஆர் டயக்ராம் வரைய சொல்லி தந்துக்கலாம். ரெண்டாவது கேள்வி இதுக்கு முன்னால் நம்ம படித்தது ஸ்கீமா. ரைட். ரிலேஷன் தொடர்பு நிலை தரவுத்தளம், அதாவது ஸ்கீமா படித்தோம். இப்போ ரெண்டாவது கேள்வி தந்துக்கலாம், இஆர் வரைபடத்திற்காக தொடர்புடைமை கிட்டத்தில் ரிலேஷனல் ஸ்கீமாவை எழுத சொல்லி தந்துக்கலாம். இதுதான் நம்ம இதுக்கு முன்னுக்கு படித்தது. ரைட். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ நமக்கு கஸ்டமர்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குது. கஸ்டமர்னு சொல்லி ஒரு டேபிள் இருக்குது. பார்ப்போம். இந்த டேபிளில் கஸ்டமர் ஐடி வந்து ஒரு தனித்துவமாக அடையாளப்படுத்தப்பட்ட இது. கஸ்டமர்னு ஒரு டேபிள் இருக்குது. அடுத்து வந்து கஸ்டமர் ஐடி வந்து இங்கே தனித்துவமாக அடையாளப்படுத்தப்பட்டு இருக்குது. ரைட். அடுத்து வந்து அதில் நேம் கஸ்டமர், இந்த இது கொம்போசிட் பண்பு, ஒருங்கு சேர்ப்பு பண்பு இங்கே தரான் இந்த கஸ்டமர் ஐடியில். ரைட். இதில் கஸ்சி நேம் அப்படின்ட்டு வருது. ரைட்டா? ரைட். இதில் சி எஃப் நேம் சி எஸ் நேம். இப்போ நம்ம ஸ்கீமா எழுத போல இந்த கஸ்டமர் ஸ்கீமா எழுத போக்கல இந்த கஸ்டமர் இந்த சி நேமை நம்ம எழுத மாட்டோம். இந்த சி நேமை நம்ம எழுதி காட்ட மாட்டோம். இந்த இடத்துல இந்த ஒழுங்கு சேர்ப்பு பண்புள்ள ரெண்டாவதாக வருது தெரியுமா? ரெண்டாவதாக வர இந்த சிஎஃப் நேம், இந்த சிஎஸ் நேம், இதைத்தான் நம்ம அட்டவணையில் எழுதி காட்டுவோம். இந்த ஒருங்கு சேர்ப்பு பண்புல வர இந்த முதலாவது வர இந்த நேமை நம்ம எழுதி காட்ட மாட்டோம். அதாவது ஒரு பண்பு அது பல விதமாக பிரிப்படுது, அதான் காம்போசிட். இதை வந்து இந்த சி நேமை நம்ம எழுதி காட்ட மாட்டோம். இதில் வர சிஎஃப் நேமையும் சிஎஸ் நேமையும் தான் எழுதி காட்டுவோம். ரைட். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் மல்டி வெளியீட்டு பட்பெறுமதி நம்ம படிச்சுதானே பட்பெறுமதி. இந்த இடத்துல இந்த பட்பெறுமதி வர இதில் ஃபோன் நம்பர் வருது. இந்த அட்டவணையில் ஃபோன் நம்பர் வருது. ரைட். இந்த அட்டவணை மல்டி வெளியீட் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம புதுசாக ஒரு நேம் கிரியேட் பண்ணி, அதாவது கஸ்டமருக்குரிய கஸ்டமர் ஃபோன்னு சொல்லி கிரியேட் பண்ணி அதுக்கு கஸ்டமர் ஐடியை கஸ்டமர் அட்டவணையில் கஸ்டமர் ஐடி தானே தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுற தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுற அந்த நேமோட கஸ்டமர் அந்த ஃபோன் மல்டி வெளியீட்டில் வர பண்பை நம்ம எழுதும். கஸ்டமர் ஃபோன் தான் வரணும் இல்லை, மல்டி வெளியீட்டில் என்ன பண்பு வருதோ நம்ம அதைத்தான் எழுதுவோம். ஓகே, திருப்பி ஒருக்கா சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு கஸ்டமர் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணையில் கஸ்டமர் ஐடி தனித்துவமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. கஸ்டமர் ஐடியை நான் எழுதி போட்டு அதுக்கு தனித்துவமாக அடையாளப்படுத்தப்பட்டு காட்டிருக்கிறேன். ஓகேவா? ரைட். இந்த இடத்துல வரேன்.
இதில் கஸ்டமர் ஐடியா நம்ம தனித்துவமாக அடையாளப்படுத்தப்பட்டு காட்டியிருக்கேன். கஸ்டமர் நேம் சிஎஃப் நேம் சிஎஸ் நேம். அதில் கம்போசிட் பண்பை அதை வந்து கம்போசிட் பண்பில் ஒரு கீழே வரதை தான் காட்டுறது, மேலே வரதை காட்டுறது இல்லை. அதாவது பண்பாக பிரிஞ்சு வர பண்பை தான் காட்டுறது, மேலே வரதை காட்டுறது இல்லை. மாதிரி மல்டி வேலிட் அப்படி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அதில் நமக்கு புதுசாக ஒரு அட்டவணை, புதுசாக ஒரு ஸ்கீமா எழுதுவோம். கஸ்டமர் அட்டவணையில் இதில் நமக்கு ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் அதில் வந்து எனக்கு கஸ்டமர் ஐடி இல்லை, கஸ்டமர் ஐடி தான் வந்து எனக்கு தனித்துவமாக அடையாளப்படுத்தப்பட்டது, அதோட ஃபோன் நம்பர் ரெண்டையும் நம்ம ஒரு கம்போசிட் பண்பாக காட்டுவோம். ரைட். மூணாவது எடுத்துக்கணும்னு சொன்னால் வெஹிக்கிள் ஐடி, வெஹிக்கிள் டேபிள் எடுத்துக்கணும்னு சொன்னோம்னா வெஹிக்கிள் டேபிள் நமக்கு வெஹிக்கிள் நம்பர், வெஹிக்கிள் மாடல் அது ரெண்டுமே இருக்குது. வெஹிக்கிள் நம்பர், வெஹிக்கிள் மாடல், வெஹிக்கிள் அட்டவணையில் வெஹிக்கிள் நம்பர், வெஹிக்கிள் மாடல் இருக்குது. நம்ம பார்க்கணும். இப்போ கஸ்டமர் அட்டவணைக்கும் வெஹிக்கிள் அட்டவணைக்கும் இடையிலான தொடர்பு 1 to many. கஸ்டமர் அட்டவணைக்கும் வெஹிக்கிள் அட்டவணைக்கும் இடையிலான தொடர்பு 1 to many. அப்போ கஸ்டமர் அட்டவணை பக்கம் நம்ம 1 எழுதியிருக்கிறோம். கஸ்டமர் அட்டவணை பக்கம் 1 எழுதியிருக்கிறோம். அதில் இருக்கிற இந்த கஸ்டமர் ஐடியை நம்ம வெஹிக்கிள் ஐடியில் ஒரு ஃபாரின் கீயாக எழுதுவோம். பாருங்க, வெஹிக்கிள் அட்டவணையில் வெஹிக்கிள் வந்து அதுக்கு ஒரு ப்ரைமரி கீ, வெஹிக்கிள் மாடல்னு வந்து அந்த கஸ்டமர் ஐடி வந்து நமக்கு ஒரு ஃபாரின் கீயாக இங்கே எழுதுவோம். ஓகே, விளங்கித்தானே? கஸ்டமர் அட்டவணையில் இருக்கிற அந்த கஸ்டமர் ஐடியை வெஹிக்கிள் அட்டவணையில் கஸ்டமர் ஃபாரின் கீயாக எழுதுவோம். கஸ்டமர் ஐடின்னு ஃபாரின் கீயாக எழுதுவோம். ரைட். அடுத்தது வந்து பெட்ரோல்னு சொல்லி ஒரு அட்டவணை வருது. பெட்ரோல் அட்டவணையில் பெட்ரோல் ஐடி, பெட்ரோல் ப்ரைஸ்ன்னு வருது. இப்போ நம்ம பார்க்குறோம், வெஹிக்கிள் அட்டவணைக்கும் பெட்ரோல் அட்டவணைக்கும் இடையிலான தொடர்பு மெனி டு மெனி. வெஹிக்கிள் அட்டவணைக்கும் பெட்ரோல் அட்டவணைக்கும் இடையிலான தொடர்பு மெனி டு மெனி. ரைட். மெனி டு மெனி வந்து சொன்னால் நான் போன முறை சொன்னேன், மூணாவதாக ஒரு ஸ்கீமாக எழுதுவோம். முன்னுக்கும் படிப்பிக்கல சொன்னேன், மூணாவதாக ஒரு அட்டவணை எடுத்துக்கொண்டாலும் மூணாவதாக ஒரு அட்டவணை எடுப்போம். ஸ்கீமா எழுதக்குள்ளையும் மூணாவதாக ஒரு ஸ்கீமா எழுதுவோம். அது ரெண்டுக்கும் பொதுவாக எழுதுவோம். இப்போ வெஹிக்கிளுக்கும் பெட்ரோலுக்கும் பொதுவானது பர்ச்சேஸ் பண்ணது, அதாவது வாங்கினது. ரைட்டா? இப்போ பெட்ரோல் அட்டவணையில் பெட்ரோல் ஐடியும் பெட்ரோல் ப்ரைஸும் தான் இருக்குது. பெட்ரோல் அட்டவணையில் பெட்ரோல் ஐடியும் பெட்ரோல் ப்ரைஸும் இருக்குது. வெஹிக்கிள் அட்டவணைக்கும் பெட்ரோல் அட்டவணைக்கும் இடையிலான ரெண்டுக்கும் பொதுவானது வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ரைட். பர்ச்சேஸ் பண்ணதில் இப்போ நம்ம பொதுவாக மூணாவது அட்டவணையில் நாங்கள் வெஹிக்கிள் நம்பரையும் பெட்ரோல் ஐடி, வெஹிக்கிளில் இருக்கிற ப்ரைமரி கீயையும் பெட்ரோலில் இருக்கிற ப்ரைமரி கீயையும் கம்போசிட் கீயாக எழுதி வெஹிக்கிள் ஐடின்ற ப்ரைமரி கீயையும் பெட்ரோல் ஐடியில் ஏன்னு சொன்னால் காரணம் மெனி டு மெனி வந்துச்சுன்னா ரெண்டு அட்டவணையில் இருக்கிறதையும் நம்ம ப்ரைமரி கீயாக கம்போசிட் கீயாக எழுதுவோம். ப்ரைமரி கீயை எடுத்து கம்போசிட் கீயாக எழுதுவோம். ரைட். அதில் இருக்கிற ப்ரைமரி கீயை எடுத்து இங்கே கம்போசிட் கீயாக எழுதி இப்போ அதில் ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ரெண்டு நார்மல் சிம்பிள் அட்ரிபியூட்ஸ் வந்துருக்கு. அது ரெண்டையும் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இது ரைட். இது ரைட். இந்த இடத்துல இந்த பிஐடி, பெட்ரோல் ஐடியும் வெஹிக்கிள் நம்பர், இது ரெண்டும் இங்கே கம்போசிட் கீயாக வந்தது காரணம் என்னென்னு சொன்னால் வெஹிக்கிளுக்கும் பெட்ரோலுக்கும் இடையில் நமக்கு மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், மெனி டு மெனி. அதனால தான் இதில் கம்போசிட் கீயாக எழுதியிருக்கோம். பிஐடியும் வெஹிக்கிள் ரெண்டையும் கம்போசிட் கீயாக எழுதி இதில் எஸ் குவான்டிட்டியும் எஸ் டேட்டும் வந்து நமக்கு அதில் ரிலேஷன்ஷிப்பில் சிம்பிள் அட்ரிபியூட்ஸாக வந்ததால் அதை எழுதுவோம். ரைட். அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எம்ப்ளாயி அட்டவணை. ரைட். எம்ப்ளாயி அட்டவணையில் வந்து பாருங்கள், எம்ப்ளாயி அட்டவணைக்கும் பெட்ரோலுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் அங்கேயும் நமக்கு மெனி டு மெனி வருது. எம்ப்ளாயி அட்டவணைக்கும் பெட்ரோலுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் மெனி டு மெனி வருது. மெனி டு மெனி வரதால் இப்போ நமக்கு மூணாவதாக இங்கே ஒரு ஸ்கீமாக எழுதுவோம். அதை நல்லா கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். மெனி டு மெனி வந்தால் மூணாவது ஒரு ஸ்கீமாக எழுதுவோம். ரைட். இங்கே இப்போ ஃபஸ்ட்டுக்கு எம்ப்ளாயி ஐடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ப்ளாயி நம்பர் வந்து ஒரு முதன்மை சாவியாக இருக்குது. எம்ப்ளாயி நம்பர் முதன்மை சாவியாக இருக்குது. அதோட எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி பொசிஷன், எம்ப்ளாயி டைப்,
அதெல்லாம் சிம்பிள் அட்ரிபியூட்ஸாக தந்திருக்கிறாங்க. எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி பொசிஷன், எம்ப்ளாயி டைப் எல்லாம் சிம்பிள் அட்ரிபியூட்ஸாக தந்திருக்காங்க. இதில் எம்ப்ளாயி நம்பர் வந்து நம்ம தனித்துவமாக அடையாளப்படுத்த காட்டணும். ரைட், சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் எம்ப்ளாயிக்கும் பெட்ரோலுக்கும் இடையிலான தொடர்பு வந்து மெனி டு மெனி வந்ததால் நம்ம மூணாவதாக ஒரு ஸ்கீமாக எழுதுவோம். என்ன? ரெண்டுக்கும் பொதுவான இது சேல், அதாவது விற்பனை செய்யப்பட்டது சேல்னு சொல்லி ஒரு ஸ்கீமாக எழுதுவோம். ரைட், இந்த இடத்துல எம்ப்ளாயியோட ப்ரைமரி கீயையும் பெட்ரோல்ட ப்ரைமரி கீயையும் எழுதுவோம். ஏன்னு சொன்னால் இங்கே ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு பாருங்கள் சிம்பிள் பண்பு தந்திருக்கா தரையில். இந்த பேச்சஸிங் அட்டவணையில் சிம்பிள் அட்ரிபியூட்ஸ் தந்ததால் நம்ம எஸ் குவான்டிட்டி எஸ் டேட் அப்படின்னு சொல்லி இங்கே 2 எழுதினோம். ஆனால் இங்கே சேல்ஸ் அட்டவணையில் வந்து அப்படி நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சிம்பிள் அட்ரிபியூட்ஸும் தரையில். அதனால் நம்ம இது ரெண்டுக்கும் இடையிலான தொடர்பு மெனி டு மெனியால் நாங்கள் 2 அட்டவணையில் ப்ரைமரி கீ எம்ப்ளாயி நம்பரையும் இங்கே இந்த பேஜஸிங் அட்டவணையில் பிஐடி ரெண்டையும் நாங்கள் எழுதுவோம். பேஜஸிங் அட்டவணையில் பெட்ரோல் அட்டவணையில் இருக்கிற இதை நாங்கள் எழுதுவோம். ரைட், ஓகே. பெட்ரோல் அட்டவணைக்கும் இதுக்கு தொடர்பு வந்து மெனி டு மெனி. ரைட், இந்த இடத்துல பெட்ரோல் ஐடியில் இருக்கிற ப்ரைமரி கீயையும் சேல்ஸ் எம்ப்ளாயி அட்டவணையில் இருக்கிற ப்ரைமரி கீயையும் சேர்த்து எழுதுவோம். ரைட், ஓகே. இப்போ அடுத்தது உங்களுக்கு இதில் தந்திருக்கிறான். ரைட், இந்த ரிலேஷன்ஷிப்பு அட்டவணைகளை அவற்றின் பண்புகளை பெயர்களுடன் மாத்திரம் பட்டியப்படுத்து. முதன்மை சாவியில் கீழ் கோடிடட்டாம். ஒவ்வொரு அந்நிய சாவியும் அதை வழிப்படுத்தும் அட்டவணையுடன் ஒரு அம்புக்குறியினால் தொடர்புபடுத்தட்டாம். அதாவது ஒரு அட்டவணையில் பிரைமரி கீயாக வந்து அடுத்த அட்டவணையில் ஃபாரின் கீயாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு அம்புக்குறியால் வந்து அவர் அடையாளப்படுத்தி காட்டுறான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ரைட், இந்த கஸ்டமர் ஐடியில் சிஐடி ஒரு ப்ரைமரி கீயாக வந்துருக்கு. அதே இது கஸ்டமர் ஃபோன் அந்த இடத்துல வந்து இது ஒரு ப்ரைமரி கீ இல்லாமல் ஒரு கம்போசிட் கீயாக, அதாவது ப்ரைமரி கீ இல்லாமல் வந்துருக்கு இந்த இடத்துல. ரைட், அதே மாதிரி கஸ்டமர் ஐடி வெஹிக்கிள் அட்டவணையில் ஒரு ஃபாரின் கீயாக வந்துருக்கு. பாருங்கள். ரைட், இதுக்காக நம்ம அம்புக்குறி போட்டு காட்டுவோம். எப்படி? ரைட், இதை வந்து வேறு அடுத்தது பாருங்கள். இந்த வெஹிக்கிள் நம்பர் பேஜஸ் அட்டவணையில் ப்ரைமரி கீ இல்லாமல் ஒரு கம்போசிட் கீயாக வந்துருக்கு. ரைட், இந்த பெட்ரோல் ஐடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் அட்டவணையில் முதன்மை சாவியாகும். இதில் வந்து முதன்மை சாவி இல்லாமல் ஒரு அடுத்தது பெட்ரோல் ஐடி இங்கேயும். ரைட், இந்த எம்ப்ளாயி நம்பர் இதில் அட்டவணையில் முன் தலைப்பு வந்து எங்கே ப்ரைமரி கீ இருக்கோ அது அங்கே வச்சு காட்டணும். இதை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த சிஐடி எங்கே ப்ரைமரி கீயாகவும் இங்கே ப்ரைமரி கீ இல்லாமல் வந்திருக்கு. ரைட், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபாரின் கீயாக வந்திருக்கு. இந்த வெஹிக்கிள் நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ப்ரைமரி கீயாகவும் இங்கே ப்ரைமரி கீ இல்லாமல் வந்திருக்கு. ரைட், பெட்ரோல் ஐடியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பெட்ரோல் ஐடி இங்கே ப்ரைமரி கீயாகவும் இங்கே ஒரு கம்போசிட் கீயாகவும் வந்திருக்கு. ரைட்,
அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கெமிஸ்ட்ரியாக வந்துருக்கு. அடுத்த எம்ப்ளாயி நம்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இதோட 2024 ER டயக்ராம் கேள்வி முடிவடையுது. பாருங்கள், வளமையாக செஞ்சதை விட 2024 பாஸ் பேப்பர் வந்து எவ்வளோ லேசாக தந்திக்கிறான்னு சொல்லி. இதே மாதிரி தான் உங்களுக்கும் இதை விட லேசாக வர்றதுக்கும் சந்தர்ப்பம் நிறைய இருக்குது 2025 எக்ஸாம் வச்சுக்கு. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பார்த்து ரெடி ஆகணுங்கண்டா சரி. ஸ்கீமா எழுதுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. நீங்கள் இஆர் டயக்ராமை வரைஞ்சி போட்டு இஆர் டயக்ராமை வச்சு தான் நீங்கள் ஸ்கீமா எழுத போகிறது. அதில் நீங்கள் ரெடியாக இருந்துச்சிங்கன்னு சொன்னால் ஓகே. தேங்க்யூ.